வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்ஃபேஸ் அப்படின்றது பார்த்தீங்களா இங்கே அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒன்றும் இல்லை, அந்த நமக்கு இன்ட்ராக்ஷன் ஒரு இதுக்கான இன்டர்செக்ட் இருக்குன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இன்டர்செக்ட் ஆகியிருக்கு, எவ்வளோ இன்டர்செக்ட் ஆகியிருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும். இன்டர்ஃபேஸ் செக் பண்ண தான் முடியும். இந்த பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களோட டிஃப்ரென்ஸ்லையும் இது அந்த பார்ட்ஸ் மட்டும் வரும். இது அந்த பார்ட்ஸ் காமிக்கும், அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதில் இருக்கிற மாதிரியே ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் வரைஞ்சிக்கிறேன். இன்டர்செக்ட் ஆக்கி ஒரு 2 சிலிண்டர் இவ்வளோ ஹைட் அண்ட் அகெயின் சிலிண்டர் அண்ட் அதுவும் இவ்வளோ இன்டர்செக்ட் ஆகியிருக்கா. இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது. அதுக்கு நம்ம இந்த இன்டர்செக்ட் மூலமா போயிட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இவ்வளோ பார்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகியிருக்கா. அது இன்டர்செக்ட் ஆகி தான் பார்க்கணுன்ட்டு இல்லை. இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். இப்போ 2 இருக்கா. அந்த இன்டர்செக்ஷன் பார்ட் நமக்கு வியூ ஆகும். இது இந்த ஆப்ஜெக்ட் என்டர், செகண்ட் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்டர். அது கொடுத்துட்டேன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஜூம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது திருப்பலாம் முடியாது, ரொட்டேஷன் பண்ண முடியாது, ஜூம் இன் ஜூம் அவுட் அதை மட்டும் பண்ணிக்கலாம். அந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை பார்த்துக்கலாம். இதுலேயே எக்ஸிட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட் காமிக்கும். எக்ஸிட் கொடுத்துட்டு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன், அதான் திருப்பி எங்கே அதை பார்த்துக்கலாம். இன்டர்செக்ஷனுக்கு மறுபடியும் ரைட் கிளிக் எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். எவ்வளோ இன்டர்செக்ஷன் இந்த இது எங்கன்னா இப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. இதுதான் நம்ம 10th படிச்சிருப்போம் செட்ஸ் அப்படின்ற சாப்டரில். இது இன்டர்செக்ஷனுக்கான ஒரு சிம்பிள். அதான் இன்டர்செக்ஷன் அப்படின்ட்டுனா அதை இன்டர்ஃபேஸ் நமக்கு உள்ளுக்குள்ளே காமிக்குது. அந்த 3D ஆப்ஜெக்டை நமக்கு 2Dயாக ஒயர் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணி அந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை ஹைலைட் பண்ணி காட்டுது. அவ்வளோதான் இன்டர்ஃபேஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் இன்டர்ஃபேஸ் தான் பார்க்கலான்ட்டு உங்களுக்கு போட்டிருந்தேன். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்லைஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.